Guys, ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப நாள் எவ்வளோ மந்த்ஸ் இதுக்கப்புறம் 2026 தான் இப்போ கம்பேக் கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 2 இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் நடந்துச்சு. எனக்கு ஏப்ரல் 16 வந்து ஆனுவல் எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோ வரும். நாளைக்கும் லீவு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஆனால் இது என்கிட்ட எப்போ ஃபேமிலி ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வேட்டையாக இருந்துச்சு. இன்னும் ஒரு வரி குதிரையும் நம்மளுக்கு இன்னும் ஒரு வரி குதிரை 2 சிறுத்தை வேணும். வரி குதிரை எங்கே இருக்கு? அது என்னது? காட்டு பண்ணி இருக்குது. இந்த காட்டு பண்ணி தேவையில்ல. மயர் போடுற மானு இப்போ பட்டன கன்ஃபார்மாக வேட்டையாடுங்க. அது இல்லை ஹைனாலாம் இருக்குது. ஹைனாலாம் வேட்டையை முடிச்சு அந்த வீடியோ நான் போடுறேன் பண்ணேன். இப்போ எனக்கு பிடிக்கிறதுக்கு அந்த ரீசன் அது நிறையா ஃபுட்டு கிடைக்கும். 8 கறி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நல்ல கிருமாடா சைஸில் இருக்கும். சோட்டா பீம் வர கிருமாடா மாதிரி. அப்புறம் நான் வரி குதிரை ஒன்று இருக்குது. இன்னும் நம்மளுக்கு 2 சீட்டா மட்டும் குரூப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஐயோ அடிக்கிற மட்டும் கொடுக்கறது வரல இருக்கும். ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி வீடியோவே அன்றைக்கி போடல. அன்றைக்கி ஒரு நாள் எதோ போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் போடவே இல்லை. அதுக்கப்புறம் பெருசாக ஒரு படம் மாதிரி எடுத்து இந்த ராயன் படம் இருந்துச்சு. அந்த ஸ்போர்ட்ஸை போட்டு விட்டேன். ஆனால் அது ஒன்றும் வர மாட்டேங்குது. ஆனால் நான் யூடியூப்பில் போனால் அது இப்போ என்னால் பார்க்க முடியும். உங்களால் பார்க்க முடியுதுன்னு தெரியல. ஏதோ காசு சிம்பிள்னு போட்டு வருது. ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு சீட்டா வேணும். இதுக்குள்ளே கஷ்டமான பாஸ் தான் அது. இந்த இந்த பாஸ் தான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கத்தவங்க கழுவு வலிக்கும் ஆகாதுல்ல. ஓகே, ஒன்றும் இல்லை. சிங்கம்னா தைரியமான ஆள். பார்த்து அடித்து திரும்ப கழுத பிள்ளைங்களாம். ஏன்னா அது தண்ணி புறக்கடையுமே. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் அவன் நீளமாக இருக்கும். நல்லா ஈஸி ஆக்சுவல். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கிற பாஸ் தான் ரொம்ப தூரமாகவும் இருக்குது. எவ்வளோனா எங்கேயே இருக்குது பாருங்கள். பாஸில் பூவி மாதிரி இருக்கும். கண்ணுக்கு டமாட்டோ கிடைக்கும். மேப்பில் வச்சு கூட காமிக்கிறேன். மேப்புங்களா? மேப்பு ஷப்பா இந்த நெட்டு கட் பண்ணாலும் இது பலமுறைந்தாலும் தாங்கலையே. மேப்பு இந்த பார்ட்டு நான் சொல்கிறேன். இது நம்ம வீடு இங்கே இருக்கா? அந்த தெரியுது பாருங்க. இந்த அந்த எஜ்ஜில் இங்கே நான் கை வைக்கிற பக்கம் தெரியுதா? இங்கே வந்து நம்ம அப்படியே போகலாம்.
என்னங்க இங்கே இந்த இருக்கிற நம்ம வீடு இங்கே இருக்கோம், பாஸு இங்கே இருக்கோம். இங்கேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவேன். கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த எண்டு காலில் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்துடலாம். இந்த இடத்துல எண்டில் இருக்குது. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பார்த்துக்கே போயிட்டு இருந்தோம்னா இது வரும். இங்கே தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளான இடத்துல போகிறது தான் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து இப்போ லைன் அப்ளை பண்ணுறோன்னா அப்படி ரொம்ப தூரம் போகிற மாதிரி கிடைக்கும். தமிழ் டியூஷன் புரியுதா வருவது மேலே எனக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அடுத்து அந்த சீட்டாக எனக்கு சீட்டாக வாங்கணும். ஸோ நான் கிடைக்காது. இப்போ வர நீங்கள் தான் நான் முடிவு போட்டிருக்கேன். அப்படி பண்ணலாம். நான் ரோப்ளாக்ஸையும் போட போகிறேன். இப்போ இந்த கேம் முடிச்சுட்டு நான் ரோப்ளாக்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே என்ன அடிமன் சொந்தம் போகிறான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கல போல் ஜீரோவில் இருந்துச்சு கைஸ். எதுனா ஜீரோவில் இருந்துச்சு. வைல்டு பாஸில் எதுவும் வந்திருக்கேன். பூஸ்டர் சூப்பர் கைஸ். இன்னொரு பூஸ்டர் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பீடு வாங்கலாமா? வேண்டாம், வேற ஒன்று வாங்கணும். செஸ்ட்டு இது ஒரு செஸ்ட்டு தரும். ப்ளஸ் 3 கீ தராங்க. இதெல்லாம் எடுத்து எப்போ தருவாங்க? எங்கேயோ இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் முடிச்சிருக்கும். எக்ஸல் வியூ சக்ஸஸ்ஸு பூஸ்டர் 3 கொடுப்பாங்க. ஸ்கின்னு ரேரான ஸ்கின் தராங்களோ. ஆரஞ்சு இருக்கதான் சொன்னால் இது டைமண்ட் போட்டேன். இதுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக ஏற்றவே தெரியாது. ஆனால் அதுவாக வந்து கொடுப்பாங்க. லாஸ்ட் இருக்கிறே ரொம்ப காஸ்ட்லியான இந்த டைனி இது குதிரை. ஒரு குதிரை குட்டி அவ்வளோ காஸ்ட்லி. காசு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. என்னடா இன்னும் காமிக்குது, யாராவது காமிக்குது. இது டாஸ்க் இது ஃபினிஷ் வச்சா நான் அப்புறம் வந்து பண்ணிட்டேன். ஸ்கிப் இந்த 15 லெவல்ஸ் ஏதோ சார் ப்ரெஸ் பண்ணிட்டு 14 60 எந்திரா ஷுபா டைனோ. இந்த வீடியோ வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் போடுவேன். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சு. இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ தான். சாரி கைஸ், இன்னும் ஒரு சீட்டாக இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். ஒரு சீட்டாக மட்டும் அங்கே தான் இருக்குது. இது பண்ணிடலாம். கயானு இந்த கயானுக்கு இப்போ பாரு ஒரு 20 வயது தான் ஆகுது இவனுக்கு. நம்ம யாருக்கு ஹெல்த் ஏற்றணும்? இவனுக்கு 36 பவர் இருக்குது. இவனுக்கு மினாட்டோக்கு 101 இருக்குது. இவனுக்கு 116. இவனுக்கு 16. இவனுக்கும் 16. 140. நான் இன்னும் ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப காசு இல்லை. இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கோழி கொஞ்சம் இல்லை. 22 பண்ணி விட்டு 22 பண்ணி விட்டாச்சு. எனக்கு தான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். இவனுக்கு 36 இருக்கா? இவன் 16 தான் இருக்கேன். இன்னமும் ஏற்றி விடு.
ஏற்றி விடு. 24 பாரு ஏறிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரு சீட்டா மட்டும் கஷ்டம் முடிஞ்சு. அந்த ஒரு சீட்டா மட்டும் கையில் சிக்கிச்சுன்னா செஞ்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் போட்டு தாக்கு சூப்பர். எப்பயும் டீ கச்சிருக்கு எங்கட்ரா சோறு சீக்கிரம் சுத்த போடுறது. அதில் கறி நீடே சாப்பிட்டீங்களா? 3, 2, 5, 6 உள்ள கறியாக தான் வேட்டையாடும் போலையா. இப்போ என்னது அந்த இது பாக்ஸு திறக்க வேண்டியதான். போட்டு தாக்கு வச்சிருக்கு. சீட்டா பெட்டு ரேரானது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு வந்து எழுப்பட்டு சோஃபா செட்டு இது என்ன ரேரு, 3மே ரேரு கொடுத்துருக்காங்க. சரி, என்னடா இது? நான் பெட்டில் எனக்கு இந்த மாதம் பெட்டில் எனக்கு பிடிச்சது எலிஃபண்டே எனக்கு கிடச்சதே இல்லை. ஜிராஃபையும் வச்சுருக்கேன். சீத்தா இப்போ அன்லாக் ஆனவன் குதிரை. எனக்கு வந்து கங்காரும் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது வந்து பறக்கிற அனிமல்ஸ்க்காக இது பறக்கிற ஏஞ்சல் வாஞ்சல். சேமியெல்லாம் எப்படா இதெல்லாம் அடிக்குமாடா? பார்க்க இதெல்லாம் பள்ளி அடிக்குமாடா? இதெல்லாம் கொண்டு வர மாட்டேங்கண்ணா. இந்த மாதிரி அனிமல் சொல்லலாம், இது மாதிரி கொண்டு வர மாட்டேங்கல. இன்னும் போகணும் பொசுன்னு இதெல்லாம் எப்போ அன்லாக்கச்சுன்னே தெரியாது. இதெல்லாம் தெரியும். பழசுலாம் சீசன் 1, 2லலாம் இருக்குங்களா. சரி, நம்ம செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டு 28 என்னடா பண்ணிட்டுலாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தெரியுமா? செஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். 28 எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன கிடைக்கிறேன்னு தெரியாமல் செஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இது எலிஃபண்ட்டுக்கு வந்து கிளாத் கொடுத்துருக்கோம். புதுசாக ஒரு பூமா, அதாவது கூகர்ஸ் சொல்லிட்டு அந்த 2 பேர் நான் கூகர்னே சொல்லிக்கிறேன். நான் அந்த கூகர் தான் போட்டிருக்கு. பூமானும் கூகர்னு சொல்லிக்கிறேன். வா ஓகே, கலக்கிறது சரி. நீ நட்ஸ் தான் நிறையா கொடுக்குறேன். ஒரு ரேர் டிவி கொடுத்துனே ஹோமுக்கு நான் டிவி போட போகிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம டிவி போடலாம். என் வீடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோடய வீடியோவில் வீடை காமிக்கிறேன். என்னோடய வீட்டில் நான் எத்தனை பொருள் போட்டேன் ஏன்னா போய் பார்ப்போம். ஆரம்பத்துலேயே 4 மேட்டு. இதில் எத்தனை பொருள் போடணும்னா பென்சில் போட. டிவி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்னா இல்லை, டிவி வச்சுருக்கேன். இன்னொரு டிவி வச்சது தப்பே இல்லை. ஆனால் நிறைய பெட் வச்சுருக்கேன். அடுத்து 2 பெஞ்சு சேரு. அடுத்து அந்த சிங்கம் நான் தான் இங்கேனா இருக்கும் பாருங்க. நான் மட்டும்தான் இங்கே. மற்றவங்களாம் அவையெல்லாம் எங்கே இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்களா? கலக்கில் தோசை. என்னை நான் ஜூம் பண்ணி காமிக்கவா? இங்கே பாருங்க, அப்படியே நான் தெரியுறேன். பின்னாடி என்ன ஆள் இருக்குதா? எங்கேயும் இருக்கையே. சரி, நம்ம வந்து இது போகணும். அந்த இது கொடுத்தையில எங்கடா எங்கடா எங்கே போட்டேன் அதான் இருக்கு. நான் வந்து
ஸ்பீடு எனர்ஜி 10 மினிட்ஸ்க்கு பர்சன்டேஜ் ஏறுறதா இதில் ஏதாச்சும் ஒன்று தான் அட்லீஸ்ட் நான் போட முடியாது. ஸ்மால் ஃபார்ம் புதுசாக இருக்குது 10 மினிட்ஸ் ஸ்மால் ஃபார்ம் இருக்கும் போல. எப்படி இருக்கேன் ஏ சூப்பர் கைஸ். எனக்கு ஸ்மால் ஃபார்மு குட்டியாயிட்டேன் ஜாலி 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 ரெண்டெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் 2 இது ஃபினிஷ் போடு. ஏ ஜாலி ஜாலியா ஜாலி 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 ஜாலி. ஏ கைஸ் நான் குட்டி ஆகிட்டேன் நான் குட்டி ஆகிட்டேன் நான் குட்டி ஆகிட்டேன் எஸ் நான் குட்டி ஆகிட்டேன் நான் பவர் ஆகிட்டேன் குட்டி ஆகிட்டேன் யா. இப்போ ஆனால் செம்ம ஃபஸ்ட்டு ஓடுங்க குட்டினாலும் செம்ம ஃபஸ்ட்டாக ஓடுதா இல்லை சீக்கிரம் நார்மலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டாக ஓடுவோம். என்ன கத்திரோட என்ன சொல்லுங்க. ஸோ ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீஹரி ஹரிமுருகன் ஐயப்பன் ஹரிமுருகன் பாய் ஃப்ரம் ஐயப்பன் ஹரிமுருகன் ஏஹெச்எம் பாய் ஃப்ரம் ஏஹெச்எம்ஜிக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பாய் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டுக்க ப்ளீஸ். நானே 50 தாண்டல, இன்னும் 50 தாண்டி போய் 60 தாண்டலாம் 55 தாண்டலாம் 100 தாண்டிட்டாலே நான் செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ போடுவேன். ப்ளீஸ் அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணணுமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. நீங்கள் எந்த கேம் போகிறீங்களோ அது போகணுன்னு எனக்கு இதாக தான் இருக்குது. இதான் பரவாயில்ல. ஓகே பாய் பேசுன்னு சொல்லிட்டானோ.